வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். தம்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் விளையாட்டு விழா போட்டி விளையாட்டுகள் உறவை வலுப்படுத்தும் வின்சன் வலியுறுத்து. சமூக உறவுகளை வலுப்படுத்த விளையாட்டுத்துறை பெரும் பங்காற்றுவதாக மஇகா மத்திய செயலர் உறுப்பினர் வின்சன் டேவிட் வலியுறுத்தினார். விளையாட்டுத் துறையில் ஈடுபடும் நபர்களை தங்கள் ஆற்றலை மட்டும் வெளிப்படுத்தவில்லை, மாறாக நல்ல உறவுகளை வளர்த்துக் கொள்வதாகவும் வகை செய்கிறது. மஇகாவின் 80ஆம் ஆண்டு நிறைவையொட்டி தம்பூன் தொகுதி காங்கிரஸ் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட சிலம்பம் போட்டியை தொடக்கி வைத்து ஆற்றிய உரையில் அவர் இதனை வலியுறுத்தினார். புந்தோங்கில் உள்ள அருளொளி மண்டபத்தில் இப்போட்டி தம்பூன் தொகுதி காங்கிரஸ் தலைவர் முனியாண்டி தலைமையில் நடைபெற்றது. மஇகாவின் 80ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு விளையாட்டுகள் நடத்தப்பட்டன. சிலம்பம் என்பது இந்திய சமுதாயத்தின் தொன்மையான பாரம்பரிய தற்காப்பு கலை எனவும் அந்த கலையை இன்று இளைஞர்களும் சிறுவர்களும் ஆர்வத்தோடும் திறமையோடும் வெளிப்படுத்தியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியை வெற்றிகரமாக ஏற்பாடு செய்த தம்பூன் தொகுதி தலைவர் முனியாண்டி மற்றும் அவரோடு இணைந்து பணியாற்றிய கிளை தலைவர்கள் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டார். என் பேர் வின்சன், மத்திய செயலவை. ஓகே, இந்த தம்பூன் தொகுதிக்கு இன்னைக்கு நான் வந்திருக்கேன். எதுக்காக நான் வந்தேன்னா, இந்த சிலம்பாட்டம், அதாவது மஇகா 3 நிகழ்ச்சிக்கு இதோட முடிச்சிட்டாங்க. அதாவது 80வது ஆண்டு விழாவை தொட்டு இன்னைக்கு. ஏன்னா முதல்ல கூட்டு பிரச்சனை செஞ்சோம், 2வது குடும்ப விழான்னு செஞ்சோம், இன்னைக்கு கார்னிவல் சுக்கன், அதாவது விளையாட்டுத்துறை இதில் நம்ம செஞ்சுருக்கோம் இன்னைக்கு. அது மாதிரி இருக்கும் போது நாடு முழுவதும் 147 தொகுதி, 147 தொகுதியிலும் எல்லா மஇகா உறுப்பினரும் இந்த தொகுதியும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி செய்கிறாங்க. ஆனால் இந்த வேலையில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தம்பூன் தொகுதி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருக்காங்க. அதாவது என்னென்னா, சிலம்ப ஆட்டம். சிலம்பம் ஒரு நம்ம இந்திய சமுதாயத்தோட ஒரு பாரம்பரிய ஒரு ஆர்ட். அந்த ஆர்ட்டை செய்யும் போது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இளைஞர்கள், சிறு பிள்ளைகள் அந்த அந்த சிலம்ப ஆட்டத்தை இவ்வளோ சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அந்த வேலையில் இந்த தொகுதிக்கு தான் நான் நன்றி கூற வேண்டும். இந்த தொகுதி இது ஒரு முயற்சி எடுத்து இந்த கூட்டத்தை சேர்த்து இந்த இதோ ஒரு விளையாட்டு தான், விளையாட்டை சிறப்பாக நடத்துனதுக்கு இந்த அண்ணன் முனியாண்டி அவங்க கூட சேர்ந்த கிளை தலைவர் அனைவருக்கும் நான் இந்த வேலையில் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.